சீகோன் என்று சொன்னால் சிறப்பா போர் புரியக்கூடிய ஒரு ஆட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு வாளே தூக்கி பழக்கம் கிடையாது. வாளே தூக்கி பழகாத ஒருத்தரை போய் சண்டை போட எப்படி பண்ண முடியும்? உண்மையா ஒருத்தர் வாழை தூக்குற கீழே விழுந்துருவான். அப்படிப்பட்ட ஆட்கள் இஸ்ரவேல் மக்கள். அவ்வளோ பெரிய ராஜா சீகோன். அந்த நேரத்தில் கவனிங்க, யுத்தம் பண்ண அணிவகுத்து நிற்கிறாங்க. சீகோன் பார்த்தீங்கன்னா அந்த பட அம்சமா நிற்கி. இஸ்ரவேல் மக்கள் பட்டயத்தை பிடிச்சு நம்ம இன்னைக்கு காலி, அவ்வளோதான், வீட்டுக்கு போக முடியாது. இப்படியே இருக்கும்போது ஒரு புது வழி, தேவன் குளவிகளின் கூட்டத்தை அனுப்புகிறார் பாருங்க. ஒரு குளவி கொட்டினா அதனுடைய வழி, அந்த எஃபெக்டை பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த படுக்கை கீழே பார்த்தீங்கன்னா குளவி கூட்டம் கட்டியிருக்கோம். அப்பப்போ நாங்கள் உள்ள போய் சுத்தம் பண்ணும்போது டமால் மூஞ்சிலே கொட்டும். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீங்கி நீங்கள் யாரு வெளியால் பார்த்தா உங்களை எங்கேயோ பார்த்தமா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டுருவீங்க. அப்போ அந்த விஷ குளவி அனுப்பும் போது ஒவ்வொருத்தனும் பட்டயத்தை பிடிக்காம ஐயோ ஐயோ ஐயோன்னு பட்டயத்தை கீழே போட்டவனையும், நம்ம ஆளுக்கு கீழே கிடந்த பட்டயத்தெல்லாம் எடுத்து அவனை என்ன பண்ணாங்க, வெட்டிட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இது எவ்வளவு ஈஸியா இருக்கு. பட்டயமே இல்லாம யுத்தத்துக்கு போனோம். அவன் குளவிய பிடிக்கத பார்ப்பானா, பட்டயத்தை பிடிப்பானா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். கோலியாத் பட்டயத்தை வச்சு கோலியாத்திய நம்மால் கொண்டு வந்தாங்க. யுத்தத்துக்கு பட்டயமே இல்லாம கோலியாத்திய முறியடிச்சா பாருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர் ஒரு புதிய வழியை வச்சிருப்பார். நீங்க எப்பவுமே மைண்ட்ல பதியுங்க, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன்.